ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்றைக்கி 4th செப்டம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படி பற்றி இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நமக்கு நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ஆனது. ஓகே, ஒரு கேப் அப். ஓகேவா, ஓப்பன் ஆனது டுடே ஹை, ஓப்பன் ரெண்டு சேமாக தான் இருந்தது. ஓகே, ஓப்பன் ஆகி ஃபஸ்ட் கேண்டிலே நமக்கு ஒரு ஹையை கிரியேட் பண்ணாங்க, ஒரு லோ வந்துருச்சு. ஓகே, மார்க்கெட் அங்கேருந்து நம்ம கொடுத்துருக்க ஐவி ரேஞ்ச் 1, சிங்கிள் ஹெட்ஜு, ஐவி ரேஞ்ச் 2. ஓகேவா, அது வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக போனாங்க. போன மார்க்கெட் அங்கேருந்து ஐவி ரேஞ்ச் 2லேருந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா, ஐவி ரேஞ்ச் 2க்கு மேலே தான் நமக்கு கம்பைன்ட் ஹெட்ஜும் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஹையும் இருக்குது, ஐவி ரேஞ்ச் 3யும் இருக்குது. ஓகேவா, ஐவி ரேஞ்ச் 2ல் வந்து ரிஜெக்ட் ஆகி அகெயின் சிங்கிள் ஹெட்ஜு ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஆவரேஜ் லைன். ஓகேவா, அதில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. ஆனால் இங்கே செகண்ட் பேண்ட் ஆவரேஜ் லைன் இருக்குது, அதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்க முடியல. திரும்ப அங்கேருந்து ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்கிது நமக்கு. சேம் டைம் நமக்கு சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க. இங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகே, இது வரைக்கும்னா ஐவி ரேஞ்ச் 1ஐயும் பிரேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகேவா, அகைன் இந்த சூப்பர் ட்ரெண்ட் கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க இந்த சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்லேருந்து அகைன் ஐவி ரேஞ்ச் 2 வரைக்கும், ஐவி ரேஞ்ச் 1 வரைக்கும் போயிட்டு திரும்ப இங்கேருந்து ரிஜெக்ஷன். அகைன் இந்த சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ணி நம்ம எஸ்டர்டே ப்ரிடிக்ட் பண்ணி பிளாட் பண்ண சிஇ ரேஞ்ச். ஓகேவா, இந்த சிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ண வராங்க. ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே டெஸ்ட் பண்ணலை. இங்கேருந்து அகைன் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணி சிஇ சைட் மூவ் பண்ணுறாங்க. சேம் இங்கே அகைன் இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஆவரேஜ் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்க. ஆனால் கன்சிஸ்டாக க்ளோஸ் பண்ணல. ப்ளஸ் நமக்கு ஆஸ் ப்ளஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு செல்லிங்கை தான் காட்டிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்து இந்த டைம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண சிஇ ரேஞ்சை பின் பாயிண்ட்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட்டாக. ஓகேவா, இந்த சைட் வேஸ்லேயே போனதுக்கப்புறம் அகைன் நீங்கள் சூப்பர் ட்ரெண்டில் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு கிராஸ் ஓவர், ஒரு பெரிய கேண்டில் நம்ம சிஇ ரேஞ்ச். ஓகேவா, அது வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் அதை பிரேக் பண்ணி திரும்ப ஃபால் ஆகுறாங்க. நான் இந்த ஃபால் அப்போ எதிர்பார்த்தேன் ஏடிஎம் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சைட் வேஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இதை இந்த ஏடிஎம் டெஸ்ட் பண்ணுறதை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஷேர் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து சிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு, ஏடிஎம் டெஸ்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி, இந்த ஃபாலில் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி கீழே வராமல் ஒரு சின்ன ரிவர்சல். அகெயின் நம்ம சிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் போய் இந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே பாடி கான்ஃபிடென்ட்டாக க்ளோஸ் வைக்க முடியல. திரும்ப கீழே வராங்க. ஓகே, திரும்ப சேஞ்ச் நமக்கு ஆவரேஜ் லைன் ரெண்டும் கிராஸ் ஓவர் ஆகுது. கிராஸ் ஓவர் ஆனாங்க, ஒரு சின்ன சைட் வேஸ் போயிட்டு ஓகே இந்த கிராஸ் ஓவர் வந்து கம்ப்ளீட்டாக ஓகே சைட் வேஸ் போய்ட்டு திரும்ப நமக்கு ஒரு க்ளோஸ் கேட் கிடைக்கும். ஓகேவா, இப்போ ரெண்டு சூப்பர் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணுறாங்க, சிஇ ரேஞ்சு பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஆவரேஜ் லைன். ஓகேவா, இந்த ஆவரேஜ் லைன் பிரேக் பண்ணி அகெயின் ஓகேவா ஏடிஎம் மீட் பண்ண வராங்க. இதில் வந்து திரும்ப சைட் வேஸ் போய்ட்டு நெக்ஸ்ட் அட்டம் தான் நமக்கு ஏடிஎம் டச் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த கேண்டில் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக ஏடிஎம் டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஓகேவா, இந்த கேண்டில் பாருங்கள். ஓகே, ஒரு ரிவர்சல் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கான்ஃபிடென்ட்டாக பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, பிரேக் பண்ணவங்க நம்ம வீக்லி ரேஞ்ச் வரைக்கும் வரல, இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. இது என்ன ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் என்ன பிளாட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, இதை நான் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்ப ஏடிஎம் சூப்பர் ட்ரெண்டை திரும்ப சேம் லைன் சேம் ஏடிஎம். ஓகேவா, மார்க்கெட் நம்ம பிளாட் பண்ண ஏடிஎம். ஓகேவா, எஸ்டர்டே ப்ரிடிக்ட் பண்ண பிளாட் பண்ணி இருக்கிற ஏடிஎம் கிட்டேயே மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, சரி வாங்க நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் இது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது நம்ம யூஸ் பண்ணுற ஓன் இண்டிகேட்டர். இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்கள், டுடே ஹை, கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, ரெண்டு நீ சேம். ஓகேவா, அது என்ன வந்து நம்ம வீக்லி ரேஞ்சாக எப்போவுமே வீக்லி ஒரு 300 எதிர்பார்ப்போம் எப்போவுமே. ஓகேவா, இந்த வீக் வந்து நமக்கு நேற்றே வந்து 350 ப்ளஸ் அப்படின்னு வந்துடவே நான் இன்றைக்கி 400 போகும் இல்லை 450 போகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட் கேண்டிலே வந்து நமக்கு நான் 500 ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகேவா, ஓப்பனிங் கேப் அப் அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சிருச்சு ஜிஎஸ்டி நியூஸால். ஓகே, அப்போ ரேஞ்ச் இன்னைக்கு வந்து 500 போகும் அப்படின்னு பார்த்தேன். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி பிளாட் பண்ணது 500 தான். ஓகேவா, ஆனால் ஆக்சுவலாக மார்க் வந்து ஒரு 550 ரேஞ்ச் போடும். ஓகேவா, இந்த ஹை இருக்குல்ல 550 ரேஞ்ச் போய் டெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா, இந்த வீக்கான ரேஞ்ச் நமக்கு ஒரு 550 கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதை டச் பண்ணவங்க திரும்ப இங்கேருந்து இந்த கேண்டில் ஓகே ஓப்பன் ஆகி மேலே விற்க வச்சுட்டு
ஓகே கரண்டே ஓப்பன். ஓகே ரெண்டும் சேமு. அங்கேருந்து ஒரு சின்ன ஃபாலாகி திரும்ப இங்கேருந்து ஓகேவா 2 கேண்டில் நமக்கு லோ கிரியேட் பண்ணி திரும்ப இங்கேருந்து நமக்கு மேலே போகிறாங்க. இந்த அட்டம்ப்ட் வந்து 500 ரேஞ்ச் ஓகேவா அந்த வீக்லி ரேஞ்ச் பிளான் பண்ணிருப்பாங்க ஓகேவா அந்த வீக்லி 500 ரேஞ்சு தாண்டி போகலை. இதுலேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே வராங்க ஓகேவா. இந்த விவேப் பிளாக் லைன் தான் ஸ்பாட்டுக்கான விவேப்பு. திரும்ப இந்த விவேப் பிரேக் பண்ணாமல் நெக்ஸ்ட் கேண்டில் திரும்ப மேலே போகிறாங்க. ஓகே ஒரு ஷாப்பி மார்க்கெட்டை தான் இருந்தது ஓப்பனிங்கில் ஓகேவா. இந்த ஒரு ட்ரெண்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பி வருது. திரும்ப அதுக்கப்புறம் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வராங்க ஓகேவா. நம்ம இதை பார்க்கும்போதே இங்கே ஆப்போசிட்டில் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி ஃபியூச்சர், இது வீக்லி ஃபியூச்சர் ஓகேவா. ரெண்டுமே நமக்கு மேலே புல்லிஷ் காட்டுது. திரும்ப அங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஓகேவா. திரும்ப வந்தவங்க இங்கே நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது இந்த ட்ரெண்ட் லைனில். ப்ளஸ் நமக்கு வீவை போய் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கிறாங்க ஓகேவா. அப்போது இந்த ஒரு நல்ல ஃபால், இந்த லோ பிரேக் பண்ணுறாங்க. இந்த லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிவர்சல் ஓகேவா. இது வரைக்கும் நம்ம ஐவி ரேஞ்ச் சொல்லியிருந்தோம்ல, இந்த ஐவி ரேஞ்ச் வரைக்கும் திரும்ப ஐவி ரேஞ்சில் போயிட்டு ஐவி ரேஞ்சில் ஒரு செக்ஷன் திரும்ப லோ பிரேக் பண்ணி சி ரேஞ்ச் வரைக்கும் வராங்க ஓகேவா. நம்ம பிளாட் பண்ண சி ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்ப அதுலேருந்து ஒரு சைட் வேஸ் மார்க்கெட் ஓகேவா. நமக்கு எல்லாமே விவேப்புக்கு கீழே தான் இருக்குது. இங்கே மந்த்லி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே போய்ட்டு சூப்பர் ட்ரெண்டில் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிறாங்க ஓகேவா. இவங்களும் இங்கே சூப்பர் ட்ரெண்டில் ஸ்பாட்டும் நம்ம சூப்பர் ட்ரெண்டில் போய்ட்டு ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ஓகேவா. இந்த டைம் வந்து சி ரேஞ்சை பிரேக் பண்ணி எது வரைக்கும் வந்திருக்காங்க பாருங்கள் ஓகேவா. நம்ம ஏடிஎம்மாக கொடுத்துருக்க லெவல் ஓகேவா. ஏடிஎம் ப்ளஸ் இன்னொரு லெவல் ஏதோ ஹைடாக இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் ஓகேவா. ஏதோ ஹை அப்படின்னு போட்டிருக்கு மந்த்லியாக என்னது இல்லை ஓகே. திரும்ப இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறவங்க திரும்ப மேலே போகிறாங்க ஓகே. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி அகெயின் மேலே போகிறாங்க ஓகேவா. மேலே போனவங்க நமக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸ் பாருங்கள். நமக்கு இங்கே விவேப்பில் ரிஜெக்ஷன் ஓகேவா. இவங்களும் விவேப் கீழே தான் இருக்காங்க. திரும்ப அகெயின் கிராஸ் ஓவர் கிடைக்கிது நமக்கு ஓகே. ரிஜெக்ட் ஆனவங்க அகெயின் திரும்ப இங்கேருந்து ஒரு ஃபால், அகெயின் இன்றைக்கான லோவை திரும்ப பிரேக் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்க ஹை ஓகேவா, ஒரு ஹை ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு சைட் வேஸ் ஆகுது. இந்த டைம் தான் நமக்கு ஏடிஎம்மை கான்ஃபிடண்ட்டாக பிரேக் பண்ணுறாங்க ஓகேவா. பிரேக் பண்ணவங்க ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க. எது வரைக்கும் லோ வந்திருக்கு பாருங்க ஓகேவா. இந்த லோ ஓகே, இது அதுக்கப்புறம் வந்து கடைசி லோ. ஃபஸ்ட்டு இந்த லோ வந்து எஸ்டர்டே க்ளோசிங் ஓகேவா. ஒய்டிசி எஸ்டர்டே க்ளோசிங் ஓகே. எஸ்டர்டே க்ளோசிங் வரைக்கும் அழகாக வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க ஓகேவா. இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போனவங்க திரும்ப நம்ம கொடுத்த சூப்பர் ட்ரெண்ட் லெவல் ப்ளஸ் ஏடிஎம் ஓகேவா. இதில் வந்து திரும்ப அகெயின் ஃபால் பண்ணி எஸ்டர்டே க்ளோஸு ப்ளஸ் இன்றைக்கான ஏடிஎம் ஓகேவா. அதுக்குள்ளேயே சைட் லிஸ்ட்டில் போய்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க ஓகே. இதுதான் இன்றைக்கி நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் என்னென்ன லெவல்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத மிக துல்லியமாக பார்த்துட்டோம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வாங்க ஐவி பார்க்கலாம். ஐவி வந்து நம்ம நேற்று ரொம்ப லோ ஐவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேம் அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி ஐவி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. நமக்கு இவ்வளோ பெரிய ஃபால், அதாவது ஓப்பனிங்லேருந்து இவ்வளோ பெரிய ஃபால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி ஒரு 200+ பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி ஃபால் அமைஞ்சது. ஆனால் அவ்வளோ பெரிய ஃபாலுக்கு நமக்கு ப்ரீமியம் வந்து சடன் மூமெண்ட் கொடுக்கல ஓகேவா. ரொம்ப கிராஜுவலாக தான் இன்றைக்கி மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருந்தது. ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் பிளே மட்டும்தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும் ஓகேவா. ஆனால் நமக்கு புட் சைடில் கம்பேரிட்டிவ்லி நமக்கு ஐவி ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் மேலே இருந்ததால் ஓகே நமக்கு ஃபாலுக்கான ப்ரீமியம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது ஓகேவா. எப்பப்பெல்லாம் ஃபால் வந்ததோ அப்பப்பெல்லாம் நமக்கு ஐவி கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேவா. இதுதான் இன்றைக்கான ஐவியில் நமக்கு கிடச்ச டேட்டா. இன்றைக்கி சென்செக்ஸில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதால ப்ளஸ் காமாமும் சேர்ந்து நமக்கு கிடச்சிருக்கும் ஓகே. காமா மூவால் நமக்கு ப்ரீமியம் இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓகே. அவங்க ட்ரெண்டிங் ஓயை பார்த்துடலாம். ட்ரெண்டிங் ஓயை நமக்கு மார்னிங்கே ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்தது ஓகே. 10:30 வரைக்கும். 10:30க்கு அப்புறம் தான் நமக்கு சிஇ சைடில் ஒரு 1 crore ஓகே ஆட் ஆகுது. இங்கே கொஞ்சம் வித்ட்ரா பண்ணுறாங்க ஓகேவா. அகைன் நமக்கு சிஇ சைடில் ஆட் ஆகுது. புட் செல்லர்ஸ் வெளியே போகிறாங்க. சிஇ சைடில் ஃப்ளாட்டாக இருக்குது. பிஇ செல்லர்ஸ் என்டர் ஆகாங்க. அகைன் நமக்கு சிஇ சைடில் அகைன் 1 crore எக்ஸ்ட்ரா ஆகுது. வந்த பிஇ செல்லர்ஸ் பேனிக்கை எக்ஸிட் ஆகுறாங்க.
ஓகே, இவங்க எண்ட் ஆஃப் த டே ஒரு 50 lakhs டிஃபரெண்ட்டில் வித்ட்ரா பண்ணுறாங்க. இருந்த புட் செல்லர்ஸ் அகெயின் ஒரு 1 crore வித்ட்ரா பண்ணி வெளியே போயிட்டாங்க. ஓகேவா, பியூர் பி சைடு மூவ் இன்னைக்கு அமைஞ்சுது. ஓகேவா, தென் நம்ம ஏடிஎம் எடுத்த 2 ஸ்ட்ரைக்ஸையும் பார்த்துடலாம். நம்ம நேற்று ஏடிஎம்மை ப்ரிடிக்ட் பண்ண 24,750 கால். ஓகேவா, இவங்க ஓப்பனிங்லேயே எல்லா லெவலையும் உடச்சி மேலே பாருங்க. ஓகே, நம்ம பிபியாக கொடுத்த லெவலே 110 தான், சாரி 111. ஓகே, 111 ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓப்பனிங்கே 280. ஓகேவா, புட்டு அப்படியே ஆப்போசிட் எவ்வளோ கிலோ ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. ஓகேவா, இவங்க ஃபஸ்ட் கேண்டிலே எவ்வளோ வந்தவங்க இவ்வளோ பெரிய கேப் அப் கிடச்ச உடனே இதை விற்றவங்களும் சரி வாங்கலும் சரி ப்ராஃபிட் புக்கிங். ஓகேவா, ப்ராஃபிட் புக்கிங் லாஸ் புக்கிங் ரெண்டுமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் எல்லாம் இருக்கும். ஒரு நெகட்டிவாக ஃபஸ்ட் கேண்டில். ஓகேவா, டக்குன்னு செல் பண்ணவே ஃபஸ்ட் கேண்டில் நமக்கு கீழே வந்தாங்க. நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஒரு சைட்வேஸ் போயிட்டு எப்போ இவங்க விவோக்கு மேலே ஒரு க்ளோஸ் வைக்கிறாங்களோ, ஓகேவா, ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வைக்கிறாங்க, அதில் வந்து அகெயின் நம்ம கொடுத்துருக்க பி ஹை ரேஞ்ச். ஓகேவா, அதை போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் இருந்தாங்கன்னா கரண்ட்டே ஓப்பன் வரைக்கும் கூட போயிருப்பாங்க. ஓகே, பி ஹைலியே இவங்க ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே வராங்க. ஓகே, கீழே வந்தவங்க ஸ்லோன் ஸ்டடியாக விவேப்பை பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஓகே, ஒன்ஸ் விவேப்பை பிரேக் பண்ணி கீழே வச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப பிரேக் பண்ணி மேலே போகணும். ஆனால் போக விடாமல் பியூட்டிஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி கீழே வச்சுருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஓகே, அதே ஆப்ஷன் அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிஇ நமக்கு பிரேக் பண்ணி கீழே வராங்க, சிஇ லோக்கில் போயிட்டாங்க. ஓகேவா, ஆனால் திரும்ப ஸ்லோவாக சஸ்டைன் ஆகி திரும்ப விவேப்புக்கு மேலே வராங்க. ஓகே, அகெயின் விவேப்புக்கு மேலே தொடர்ந்து ட்ரேட் பண்ணுறாங்க. எப்பப்பெல்லாம் விவேப்பில் ஒரு சப்போர்ட் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு சின்ன கெயின் கிடைக்குது. எண்ட் ஆஃப் த டே ஓகே செகண்ட் செஷனில் அகெயின் நீங்கள் விவேப் கீழே போனாலும் திரும்ப சஸ்டைன் மேலே வராங்க. மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, இவங்களும் கீழே வராங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு ரேட்டில் வந்து மீட் ஆகுறாங்க. ஓகேவா, நம்ம சொல்கிற ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இதுதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு ப்ரைஸில் மீட் பண்ணுவோம். ஓகேவா, மீட் பண்ணி திரும்ப ரிஜெக்ட் ஆகிறாங்க, திரும்ப மீட் பண்ணி திரும்ப சேம் ஏடிஎம் முடிக்கவே. ஓகேவா, இவங்க இதே தான் நாளைக்கான ஏடிஎம்மு. ஸோ இந்த பிபி ஓகேவா சேம் இதில் தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, வாங்க நம்மளோட புட் கேண்டல்ஸ் பார்த்துடலாம். மேலே பார்த்து தான் இவங்க ஓப்பன் ஆனது பிபிக்கு கீழே. ஓகே, ஹியூஜ் கேப் போனதால் இவங்க ஆப்போசிட் ஹியூஜ் கேப் டவுனு. இவங்க ஸ்லோவாக ஸ்டெடியாக கிராஸ் ஒர்க் கிடச்சி விவேப்புக்கு மேலே சஸ்டைன் ஆகுறாங்க. எப்பப்பெல்லாம் விவேப் கிட்ட வராங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு பை. ஓகேவா, ஏன்னா இன்னைக்கு ஐவி கம்மியாக இருந்தால. ஓகே, நம்ம இப்போ இதை மிஸ் பண்ணி இங்கே வாங்கி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னா மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியும் உங்களுக்கு. எப்போவுமே விவேப் கிட்ட என்டர் இருந்ததுன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகேவா, இது ஸ்ட்ரடல் சார்ட்டு 24,750 ஏடிஎம். ஓகே, இது பாருங்க ஓப்பனிங்கே நமக்கு இந்த ப்ளூ டாட் லைன் தான் விவேப்பு. ஓகே, இவங்க ஓப்பனிங்கில் மட்டும்தான் நமக்கு நமக்கு கேப் அப் ஆனதால் விவேப்புக்கு மேலே போகிறாங்க. அந்த நெக்ஸ்ட் செகண்ட்லேயே நமக்கு விவேப்பு கீழே வந்தவங்க த்ரூ அவுட் த டே விவேப் கீழே தான் இன்னைக்கு இது ட்ரேட் ஆகிட்டோம். ஓகேவா, இப்போ நேற்றுக்கு இதை கம்பைண்டாக செல் பண்ணவங்க விவேப் கீழே தான் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா, இது அதோட ஸ்ட்ரைக், ரெண்டு ஸ்ட்ரைக் சிபி. ஓகேவா, இவங்க ஹியூஜ் கேப் அப்பில் போனால் திரும்ப மேலே போய்ட்டு திரும்ப கீழே வராங்க. இன்டாப்ட் இதே பாருங்க, ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல கிராஸ் ஓவர் இருக்காங்க, திரும்ப கிராஸ் ஓவர் ஆகி திரும்ப இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ரைஸில் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, கம்பைண்டாக இதான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கில் நடந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க என்எஸ்சி டேட்டாவை நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் என்டர் பண்ணியாச்சு. ஓகேவா, இன்றைக்கான ரேஞ்சு 272 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இன்றைக்கான ஹை ஓகேவா, இந்த வீக்கான ஹை இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்கு. சாரி, இது நான் சேஞ்ச் பண்ணலை, ஆனால் இங்கே என்டர் ஆயிருக்கு. ஓகேவா, 24,980 இன்றைக்கான ஹையே. இன்றைக்கான லோ ஃபஸ்ட் டே வந்த லோ தான் நமக்கு இங்கேயே பார்த்தாச்சு. ஓகேவா, கேண்டல்லையும் பார்த்தாச்சு. ஓப்பன் ஹை, ஓப்பனில் வந்து லோ வந்திருக்காங்க. இவங்க நேற்று டேட்டாவை எதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே லோ வச்சுருக்காங்க. ஓகேவா, லோ போயிட்டு க்ளோஸ் வச்சது, ஆனால் எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே, ஆனால் எஸ்டர்டே க்ளோஸை போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா,
நான் வீக்லி ரேஞ்ச் சொல்லிடுவோம்ல, சாரி அது சொல்ல வரமாட்டேன். ஓகே, வீக்லி ரேஞ்சாக 548 வந்திருக்கு. ஓகே, நம்ம 500 வச்சோம், 548 போயிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, இது நாளைக்கு ட்ரேடிங்கான ஆப்ஷன் செயின். நம்ம ஆல்ரெடி மேலே சொல்லியாச்சு, சேம் ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான். ஓகே, ரீசன் நியரஸ்ட் ஸ்ட்ரைக். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, சேம் ஏடிஎம் தான். சிஇ ரேஞ்சு, பிஇ ரேஞ்சு, வீக்லி மிட்டு, எஸ்டர்டே 50%. ஓகே, மந்த்லி மிட்டு, டவுன் சைடில் சிங்கிள் ஹெட்ஜு, ஐவி ரேஞ்ச் 1, கம்பைன்டு ஹெட்ஜு, ஐவி ரேஞ்ச் 2, எக்ஸ்ட்ரீம் லோ, ஐவி ரேஞ்ச் 3. ஓகேவா? சிஇ சைடில் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, எக்ஸ்ட்ரீம் ஹை, சிங்கிள் ஹெட்ஜு, கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா? ஜஸ்ட் இந்த லெவல்ஸ் மட்டும் தான். நீங்கள் வேணும்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது ஜஸ்ட் வேறு எதுவும் எந்த இமேஜினரி லைனோ இல்லை ப்ரீவியஸ் டே ஹிஸ்ட்ரியை போய் பார்க்கலாம். ஜஸ்ட் என்எஸ்சி கொடுத்த க்ளோசிங் டேட்டா, அவ்வளோதான். ஓகேவா? அந்த டேட்டாவை நம்ம சில மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ணி பிளாட் பண்ண லைன்ஸ் மட்டும் தான் இது. ஓகேவா? நம்ம இது வரைக்கும் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கிறது தான். நீங்கள் எல்லா வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நிஃப்டி எப்போவுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற நம்ம லெவல்ஸ் தான் 90% ட்ரேட் ஆகும். ஓகேவா? ரொம்ப 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 ரேர் கண்டிஷன் தான் இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணி வெளியே போகிறது. ஓகேவா? இப்போ இவ்வளோ கேப் அப் பண்ணாலும் நம்ம லெவல்ஸை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்காங்கன்றத கண் கூட பாருங்கள். ஓகேவா? இப்போ நேற்றுக்கும் இன்றைக்கி சேம் ஏடிஎம்ன்றதால பெருசாக லெவல் உங்களுக்கு சேஞ்ச் தெரியாது, அதனால தான் அந்த லைன். ஓகேவா? இதிலேயே காட்டுறாங்க உங்களுக்கு. ஓகே ஓகே, உங்களுக்கு என்னோடய எஃபர்ட் பிடிச்சிருந்தது, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.